காலாவதியாகி போன பாரம்பரிய அரசியல்வாதிகள் மக்கள் மத்தியில் செல்வாக்கு இழந்தவர்களாக மாறியிருக்கிறார்கள். கடந்த தேர்தல்களில் மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்களாகவும் விரட்டியடிக்கப்பட்டவர்களாகவும் தோற்கடிக்கப்பட்டவர்களாகவும் இவர்கள் இருக்கிறார்கள். அதனால் கிடைக்கின்ற இடைவெளியில் மக்கள் மத்தியில் நுழைந்து விடுவதற்காக இவர்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் அதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு அரிதாகி போயிருக்கின்றது. நீதிமன்ற வளாகத்தில் வைத்து கனேமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட போது ஆயுத கலாசாரத்தை ஒழித்து நாட்டை பாதுகாக்க நான் வருவேன் என்று நாமல் ராஜபக்ச கூவிய போதும் அது மக்களிடம் எடுபடவில்லை. அதன் போது இலங்கையின் அரசியல் வரலாற்றில் மிக வேகமாக தேசிய மக்கள் சக்தி ஆட்சியில் கொலை குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டார்கள். அதையடுத்து திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்தை ஒட்டுமொத்த சிங்கள பௌத்தர்களின் பிரச்சனையாக காண்பித்து அவர்களின் ஆதரவை பெற மொட்டு கட்சியால் திட்டம் தீட்டப்பட்டிருந்தது. சிங்கள பௌத்தர்களின் எதிரியாக அனுர அரசாங்கத்தை காண்பித்து மீண்டும் இந்த நாட்டில் வன்முறை கலாசாரத்தை உருவாக்க சதித்திட்டம் தீட்டப்பட்டது. இதன் மூலமாக நாமல் தலைமையில் நுகேகொடையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அரசாங்க எதிர்ப்பு பேரணிக்கு மக்களை கொண்டு வர அவர்கள் முயற்சி செய்தார்கள். ஆனால் இறுதியில் புத்தர் சிலை விவகாரத்தை அரசாங்கம் இலாபகமாக கையாண்டு தீர்வையும் பெற்றுத்தந்தது. நாமலின் எதிர்ப்பு பேரணியும் பிசுபிசுத்து போனது. இந்த தரப்பு மட்டுமல்லாமல் திசைகாட்டியின் மக்களாட்சியின் விளைவாக நாடு முழுவதும் காலாவதியாகி போயுள்ள பாரம்பரிய அரசியல்வாதிகள் தம்மை கலட்டிவிட்ட மக்களை மீண்டும் கவர்வதற்காக பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது மக்களை அரசாங்கத்திற்கு எதிராக அணிதிரட்டுவதற்காக அவர்கள் திண்டாடுகின்றார்கள். அந்த வரிசையில் தமிழ் பேசும் அரசியல்வாதிகளும் முண்டியடித்துக் கொண்டிருக்கிறார்கள். வடக்கில் தையிட்டி, மாவீரர் தினம், செம்மணி புதைகுழி போன்ற விடயங்களை தோல்வி கண்ட தமிழினவாத அரசியல்வாதிகள் கையிலெடுக்க முயன்றதுடன் இப்பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அரசாங்கம்தான் என்று காட்டவும் போராடினர். ஆனால் இந்த சூழ்ச்சிகளை எல்லாம் முறியடித்து அரசாங்கம் தமிழ் மக்கள் பக்கம் நின்றது. அறிவார்ந்த தமிழ் மக்களும் உண்மையையும் யதார்த்தத்தையும் விளங்கிக் கொண்டனர். அதுபோல பாலஸ்தீன விவகாரம், வளைகுடா போர், ஈஸ்டர் தாக்குதல் மற்றும் உல்ஹியா சர்ச்சை போன்ற விடயங்களை திரிவுபடுத்தி முஸ்லிம் மக்கள் மத்தியில் திணித்து தற்போது செல்லாக்காசாகி போயுள்ள முஸ்லிம் இனவாத அரசியல்வாதிகள் அரசாங்கத்திற்கு எதிரான பிரச்சாரத்தை முன்னெடுத்தனர். சமயோசிதமாக செயற்பட்ட தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அவற்றிற்கும் தீர்வு கண்டது. அத்தோடு மிக அமைதியான நிம்மதியான வாழ்க்கையை தேசிய மக்கள் சக்தி ஆட்சியில் தாம் கழிப்பதை முஸ்லிம் மக்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதுபோல மலையகத்தில் அருகி வருகின்ற பாரம்பரிய அரசியல்வாதிகள் திட்வா பேரணர்த்தம், சம்பள அதிகரிப்பு, காணியுரிமை மற்றும் தோட்ட தொழிலாளர்கள் மீதான அடக்குமுறை உள்ளிட்ட விடயங்களை அரசாங்கத்திற்கு எதிராக திருப்பிவிட பார்த்தனர். தற்போதும் அதனை தொடர்கின்றனர். மலையக மக்களை தம் பக்கம் ஈர்த்து கொண்டு அரசாங்கத்தை எதிரிகளாக காண்பிக்க சூழ்ச்சிகள் செய்கின்றார்கள். ஆனால் பல தசாப்தங்களாகவே தொடர்ந்து வரும் இந்த பிரச்சனைகளுக்கு ஆட்சிக்கு வந்து வெறும் 1.5 வருடங்களேயான புத்தம் புதிய திசைகாட்டி அரசாங்கம் கட்டங்கட்டமாக தீர்வு வழங்கி வருகிறது. அதனால் மலையக மக்கள் தேசிய மக்கள் சக்தியை அரவணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இருப்பினும் எதையாவது செய்து மலையக மக்களை குழப்பிவிடும் வகையில் காலாவதியாகி போன மலையக அரசியல்வாதிகள் செயற்பட்டு வருகிறார்கள். அதை சார்ந்த அவர்களின் காய் நகர்த்தலாகத்தான் நீலகாமம், மொக்கா தோட்டம் மற்றும் டெல்மோர் தோட்ட தொழிலாளர்கள் தாக்கப்பட்ட விவகாரமாகும். தோட்ட தொழிலாளர்கள் இப்படி அடிபடுவதற்கு காரணமே அனுர அரசாங்கம்தான் என்று அவர்கள் நிறுவும் வகையில் செயற்பட்டு வருகிறார்கள். மனோகணேசனும் ஜீவன் தொண்டமானும் இதற்கு திரைக்கதை எழுதி கொண்டிருக்கிறார்கள். தோட்ட தொழிலாளர்கள் தோட்ட நிர்வாகத்தால் அடக்குமுறை செய்யப்படுவதற்கு இவ்விடத்தில் எனது வன்மையான கண்டனங்களை முதலில் பதிவு செய்து கொண்டு இவ்வாறான நிலை தொடர்வதற்கான காரணத்தையும் அலசி பார்க்க முனைகிறேன். கடந்த கால பேரினவாத ஆட்சியாளர்களின் கோர பசிக்கு அப்பாவி மலையக மக்கள் பலியாகி வந்திருக்கிறார்கள். ஐக்கிய தேசிய கட்சியினால் பிரஜா உரிமை பறிக்கப்பட்டமை, சுதந்திர கட்சியினால் நாடு கடத்தப்பட்டமை, அத்தோடு பெருந்தோட்டங்களை சிங்கள மக்களுக்கு உரித்தாக்கிய போது அங்கு வாழ்ந்த மலையக மக்களை புறக்கணித்தமை போன்ற நடவடிக்கைகள் மனித உரிமைகளை மீறிய செயற்பாடுகளாகும். அதுபோல கருப்பு ஜூலை வன்செயலில் அதிகம் பாதிக்கப்பட்டது மலையக சமூகமாகும். இந்த மனிதாபிமானமற்ற கொடுஞ்செயலால் மலையக மக்கள் தமது உயிர்களை இழந்து, உடைமைகளை இழந்து, இருப்பிடத்தையும் இழந்து அனாதைகளாகப்பட்டார்கள். சுயமரியாதையையும் கௌரவத்தையும் இழக்கும் நிலைமைக்கு மலையக மக்கள் தள்ளப்பட்டிருந்தார்கள். இவ்வேளையில் தோட்டங்களில் அதிகாரம் செலுத்தி வந்த நிர்வாகத்திற்கு அடுத்தபடியாக
சக்தி மிக்கவர்களாக விளங்கிய பிரதான தொழிற்சங்க தலைவர்களும் மலையக அரசியல்வாதிகளும் மலையகத்தின் உரிமைகளை பெற்றுத்தர தவறிவிட்டார்கள். தொடக்கத்தில் இடதுசாரிகள் மற்றும் முற்போக்கு தொழிற்சங்கவாதிகளின் தலைமையில் சரியான வழியில் மலையக மக்கள் வழிநடத்தப்பட்ட போதும் தந்திரமாக பெருந்தோட்டங்களில் அதிகாரத்தை கைப்பற்றிய பிற்போக்கு தொழிற்சங்கங்கள் ஆட்சியாளர்களுடன் கூட்டு வைத்துக் கொண்டு மலையக மக்களின் உரிமைகளையும் வாக்குகளையும் விற்று பிழைத்து வந்தார்கள். கருப்பு ஜூலை கலவரத்திற்கு காரணமாகவிருந்த ஜே.ஆர். ஜெயவர்தன, ஆர். பிரேமதாச மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோருடன் சௌமியமூர்த்தி தொண்டமான் அந்யோன்யமாக இருந்தார். ஆனால் அவரால் மலையக மக்களை பாதுகாத்திருக்க முடியவில்லை. தேர்தல் பிரச்சாரங்களில் குடியிருக்கின்ற லயத்து வீடும் மரக்கறி தோட்டமும் பெருந்தோட்ட மக்களுக்கு சொந்தம் என்று வெறும்பாயால் தொண்டமான் வாக்குறுதிகளை வென்றார். 1992ஆம் ஆண்டு அன்றைய ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாச பெருந்தோட்டங்களை தனியார் கம்பெனிக்கு குத்தகைக்கு கொடுத்த போதும் மலையக மக்களுக்கான காணி உரிமையை பெற்றுக் கொடுப்பதற்கு எவ்வித நடவடிக்கையையும் இந்த இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மேற்கொண்டிருக்கவில்லை. இன்று வரையான தொண்டமான் பரம்பரை அரசியல்வாதிகளால் மலையக மக்களுக்கு காணி உரிமையை பெற்றுக் கொடுக்க முடிந்திருக்கவில்லை. ஆனால் அவர்களின் அரசியல் அதிகாரத்திற்காக மலையக மக்களின் வாக்குகள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. அவர்கள் பல அமைச்சு பதவிகளை வகித்ததோடு மலையகத்தின் குறுநில மன்னர்களாக வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். அதுபோலதான் தொண்டமான் அரசியலுக்கு மாற்றாக தாம் இருப்போம் என்று கூறி மலையக மக்களின் வாக்குகளை பிரித்தெடுத்து கொண்டு நல்லாட்சியில் இணைந்து கொண்டிருந்த தமிழ் முற்போக்கு கூட்டணியாலும் மலையக மக்களுக்கு காணி உரிமையை பெற்றுக் கொடுக்க முடிந்திருக்கவில்லை. ஓரளவுக்கு வீட்டு பிரச்சனையை தீர்ப்பதற்கு முன்னாள் அமைச்சர் திகாம்பரம் முயன்றிருந்த போதிலும் வீட்டு தேவை இருந்தோருக்கு அந்த திட்டம் முறையாக போய் சேர்ந்திருக்கவில்லை. அது மட்டுமன்றி முழுமையான வசதிகளுடன் சிறந்த தரத்துடன் அந்த வீடுகள் அமைத்து கொடுக்கப்பட்டிருக்கவும் இல்லை. இந்த இரு தரப்பும் மலையகத்தில் அதிகாரத்தில் இருந்த போதும் தோட்ட தொழிலாளர்கள் நிர்வாகத்தால் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போதே இவர்கள் முறையான நடவடிக்கையை எடுத்திருந்தால் இவ்வாறான பிரச்சனை இன்று வரை தொடர்ந்திருக்காது. கடந்த ஆட்சியில் ஜீவன் தொண்டமான் அமைச்சராக இருந்தபோது ரத்தினபுரி தும்பரை தோட்டத்தின் 82வது பிரிவில் தோட்ட நிர்வாகத்தால் தோட்ட தொழிலாளியின் குடும்பம் ஒன்று தாக்குதலுக்கு உள்ளானது. இவ்வாறான சம்பவங்கள் கடந்த காலங்களில் இடம்பெற்ற போதெல்லாம் அவற்றை தடுத்து நிறுத்துவதற்கு முறையான நடவடிக்கைகளை எடுக்காது இன்று மலையகத்தின் பழைய அரசியல்வாதிகள் உத்தமர்களைப் போல கதைக்க வருகிறார்கள். இந்த பிரச்சனை ஒரே நாளில் உருவாகியது போலவும் அதற்கு காரணம் அனுர அரசாங்கம் என்பது போலவும் இவர்கள் கதையளக்கிறார்கள். இது கண்டிக்கத்தக்கதாகும். ஆனால் நீலகாமம், முக்கா தோட்டம் மற்றும் டெல்மோர் உள்ளிட்ட பகுதிகளில் தோட்ட தொழிலாளர்கள் தாக்கப்பட்ட விடயங்களில் பெருந்தோட்ட உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் நேரடியாகவே தலையிட்டு உடனடியாக சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பணித்திருந்தார். பாதிக்கப்பட்ட தரப்பினரோடும் அரசாங்க தரப்பினர் கலந்துரையாடி இருக்கிறார்கள். தோட்ட முகாமையாளராக இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் சரி, குற்றம் புரிந்தவர்களுக்கு பாரபட்சமின்றி சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை பாராளுமன்றத்தில் வைத்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால வலியுறுத்தி கூறியிருந்தார். அதன்படியே தோட்ட தொழிலாளர்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மலையக மக்களுக்கு காணி உரிமையையும் வீட்டுரிமையையும் கடந்த ஆட்சி காலத்தில் பெற்றுக் கொடுக்கப்படாததன் காரணத்தால் தான் இன்று இவ்வாறான பிரச்சனைகளுக்கு மலையக சமூகம் முகம் கொடுக்க நேரிட்டிருக்கிறது. அதனை நாம் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். கடந்த காலத்தில் அதிகாரத்தில் இருந்தவர்களும் அவர்களுக்கு சாமரம் வீசிய மலையக அரசியல்வாதிகளும் அரசாங்கத்தின் பக்கம் விரலை நீட்டிவிட்டு தமக்கு எதுவும் சம்பந்தமில்லை என்பது போல நலிவு சென்று விட முடியாது. அவர்கள் அன்றே பிரதான பிரச்சனைகளை தீர்த்து வைத்திருந்தால் இன்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு மேலும் கூடுதலான அபிவிருத்தி வேலைகளை மலையகத்தில் முன்னெடுத்திருக்க முடிந்திருக்கும். 2017ஆம் ஆண்டில் 10,000 வீட்டு திட்டம் கொண்டு வரப்பட்டது. அதன் முதல் கட்டமாக 1300 வீடுகளை கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. ஆனால் தேசிய மக்கள் சக்தி அதிகாரத்திற்கு வந்தபோது வெறும் 25 வீடுகள் மட்டுமே கட்டப்பட்டிருந்தன. அதையடுத்து அரசாங்கத்தின் வெற்றிகரமான முன்னெடுப்பின் காரணமாக 2026 ஏப்ரல் மாதம் வரையில் 410 வீடுகள் முழுமையாக கட்டப்பட்டுள்ளன. மலையக வீட்டுத்திட்ட வரலாற்றில் முதலில் பயனாளர்களுக்கு காணியுரிமை பத்திரமும் வழங்கப்பட்டு வருகிறது. அதுபோல திகாம்பரம் மற்றும் தொண்டமான்களால் ஆரம்பிக்கப்பட்ட நியூ லைஃப் மற்றும் கிரீன் கோல்டு திட்டங்கள் முழுமையடையாத நிலையில் 73 கோடி ரூபாவை ஒதுக்கி திசைகாட்டி அரசாங்கம் அந்த பணிகளை முன்னெடுத்து வருகிறது. இவ்வருட இறுதிக்குள் 1000 வீடுகளை நிர்மாணித்து முடிப்பதற்கான பணி முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக 90% பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் தண்ணீர் வசதி மற்றும் மின்சார வசதிகளை பெற்றுக் கொடுத்தல் போன்ற சிறு சிறு வேலைகள் மட்டுமே எஞ்சியிருக்கின்றன. ஆகவே ஹட்டன் பிரகடனத்தில் குறிப்பிட்டது போலவே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மலையக மக்களுக்கு காணியுரிமை மற்றும் வீட்டுரிமையை பெற்றுக் கொடுப்பது உறுதி.
அதிலிருந்து ஒருபோதுமே பின்வாங்க போறது கிடையாது. அதேவேளை பாதிக்கப்பட்ட மக்களையும் கைவிடாது, அரவணைத்துக் கொண்டே இந்த அரசாங்கம் பயணிக்கும். ஆனால் மலையக மக்களால் கடந்த தேர்தல்களில் தோற்கடிக்கப்பட்ட மலையக அரசியல்வாதிகள் தாம் பாதிக்கப்பட்டதையும் மக்கள் பாதிக்கப்பட்டதாக காண்பிக்க முயல்கிறார்கள். மலையக மக்களை உசுப்பேற்றி அரசாங்கத்திற்கு எதிராக அணிதிரட்டி மீண்டும் தமது அதிகாரத்தை கைப்பற்றிக் கொள்ள முயல்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக மலையக மக்களும் இந்த விடயத்தை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அத்தோடு ஓரிரு இடத்தில் இடம்பெற்ற தாக்குதல் சம்பவத்தை முழு மலையகத்திலும் இடம்பெற்றது போன்று இந்த அரசியல்வாதிகள் கம்பு சுற்றுகிறார்கள். ஏனென்றால் தேசிய மக்கள் சக்தியின் மக்கள் நல ஆட்சியின் காரணத்தால் இவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மறுபடியும் மலையகத்தில் வெல்வதை பற்றி கனவு கூட காண முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அத்தோடு நுவரெலியாவில் இடம்பெற்ற திசைகாட்டியின் மேதின கூட்டத்தில் 30,000க்கும் அதிகமாக அணிதிரண்ட தோட்ட தொழிலாளர்களை கண்டு இவர்கள் ஆடி போயிருக்கிறார்கள். தம்மால் மலையகத்தில் ஆட்களை சேர்த்து ஒரு மேதினத்தை செய்ய முடியாமல் போனதையிட்டு கதறுகிறார்கள். இதனை இப்படியே வளரவிடக்கூடாது என்பதற்காக காலாவதியான மலையக அரசியல்வாதிகள் பொய்க்கதைகளை கிளப்பிவிடுகிறார்கள். அடுத்து அந்த அரசியல்வாதிகளே நம்பியிருந்து தற்போது அரசியல் அனாதைகளாக மாறி போயிருக்கின்ற தொண்டர் படையும் அரசாங்கத்திற்கு எதிராக பொய் பிரச்சாரங்களை மேற்கொள்கிறது. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அரசாங்கம்தான் என்று அவர்கள் காண்பிக்க பாடுபடுகிறார்கள். குறிப்பாக கடந்த காலங்களில் ஏசி அறை, சொகுசு வாகனம், நல்ல வருமானம் என்று வசதி வாய்ப்புகளுடன் இருந்த தொண்டர் படையின் ஒரு பிரிவான மலையகத்தின் ஊடக படை தற்போது சேறு பூசும் பிரச்சாரங்களை முன்னெடுத்து வருகிறது. இவர்களுக்கு மீண்டும் சொகுசு வாழ்க்கை தேவைப்பட்டிருக்கிறது. இந்த சதிகளை நிச்சயமாக முறியடித்தாக வேண்டும். அதேவேளை அரசாங்கத்தின் செயற்பாடுகளால் பாதிக்கப்பட்ட மூன்றாவது தரப்பாக சில அரசு சார்பற்ற நிறுவனங்கள் இருக்கின்றன. ஏனென்றால் திசைகாட்டி அரசாங்கம் முறையாக மக்கள் பணிகளை முன்னெடுத்து வருவதால் இவர்களுக்கு ப்ரொஜெக்ட் எழுதவும் பணம் தேடவும் வழியில்லாமல் போயிருக்கிறது. மலையக மக்களுக்கு பிரச்சனை இருக்கிறது என்று காட்டிக்கொண்டிருந்தால் தானே இவர்களுக்கு பணம் கொட்டும். அதனால் காலாவதியான மலையக அரசியல்வாதிகள், அரசியல் அனாதைகள் மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் இணைந்து அரசாங்கத்திற்கு எதிராக மலையக மக்களை திரட்டுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். அதன் மூலமாக தோல்வி கண்ட தேசிய கட்சிகளை பலப்படுத்த முனைகிறார்கள். அத்தோடு இவர்களின் அடுத்த கட்ட இலக்காக மாகாண சபை தேர்தல் இருக்கிறது. இந்த தேர்தலில் தம்மை இளம் இரத்தமாகவும் போராளிகளாகவும் காட்டிக்கொண்டு வாக்கு கேட்க இவர்கள் தயாராகுகிறார்கள். அதற்காக நீலகாமம், மொக்காத்தோட்டம் மற்றும் டெல்மோர் விவகாரங்களை காரணம் காட்டி போராட்டங்களை நடத்த பார்க்கிறார்கள். 200 வருடங்களாக காணியுரிமை இல்லாது, வீட்டுரிமை இல்லாது தோட்ட முகாமையாளர்களால் தோட்ட தொழிலாளர்கள் தாக்கப்பட்டு வந்ததற்கு முழு காரணமும் 2 வயது பூர்த்தியடையாத தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்று இவர்கள் கூற முயற்சிக்கிறார்கள். இது வேடிக்கையான விடயம். அதாவது இந்த கோஷ்டி மாகாண சபை தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாட்டின் விஜயின் பாணியை பின்பற்றுகிறார்களாம். மலையக இளைஞர்களை திரட்டப் போகிறார்களாம். மலையக மக்களை விற்று பிழைக்கும் உங்களது குப்பை அரசியலை நிலைநிறுத்த ஒருபோதும் மலையக மக்கள் இடம் கொடுக்க போவதில்லை என்பதை நீங்கள் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுபோல மலையக மக்களை ஒருபோதும் திசைகாட்டி அரசாங்கம் கைவிடாது என்பதையும், மலையக மக்கள் ஏமாளிகள் அல்லவென்பதையும் இந்த ஏமாற்று கும்பல் தெரிந்து கொள்ள வேண்டும்.